வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பூண்டுக்காக ஒரு மருந்து வாங்கியிருக்கிறோம். அமேஸ் எக்ஸல் அந்த மருந்து இன்றைக்கி நம்ம பூண்டுக்கு வாங்கியிருக்கிறோம். பூண்டு எதுக்காக வாங்கியிருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பயோஸ்டிமுலண்ட். பூண்டு நல்லா பெருகிறதுக்காக வாங்கியிருக்கிறோம். நம்மளோட பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 80 நாள் பக்கம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 20 நாளில் பார்த்திங்கன்னா அதை அறுவடைக்கு தயாராகிடும். அதுக்காக கொஞ்சம் அடியில் இருக்க பூண்டு பற்கள் நல்லா பெருகிறதுக்காக இந்த மருந்து வாங்கியிருக்கிறோம். புதுமுக இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணதில்லை. இந்த மருந்து பார்த்திங்கன்னா அமேஸ் XL. இந்த மருந்து பிளான்ட் க்ரோத் ஸ்டிமுலேட்டர். இது பார்க்குறதுக்கு ஒரு செஸ் காயின் மாதிரியே இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 100 மில்லி 350 ரூபா. உங்களோட லோக்கல் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மருந்து கிடைக்கும். இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி போட்டிருப்பாங்க. இதில் என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது. இந்த மருந்து பார்த்திங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக என்னன்றது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மருந்து பார்த்திங்கன்னா பயோஸ்டார் டிடி அந்த பிராண்டோட ஒரு மருந்து. இதை நம்ம இப்போ யூஸ் பண்ணுறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மருந்து நம்ம இந்த 16 லிட்டர் ப்ரேயரில் இப்போ நம்ம கலக்க போகிறோம். இந்த மருந்து இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இந்த மருந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிளாக் கலரில் இருக்குது. இந்த மருந்து பார்த்திங்கன்னா இந்த மூடியில் பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் மூடி கையிலே வச்சுருக்கிறதுல பார்த்திங்கன்னா அதுலேயும் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா 35 ml வரைக்கும் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க 35 mlலேருந்து 40 ml வரைக்கும் டோசேஜ் கொடுக்க சொன்னாங்க. நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இந்த டேங்கில் ஒரு 40 ml 35லேருந்து ஒரு 40 ml மிக்ஸ் பண்ணி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பூண்டு செடிகளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்குறோம். இந்த மருந்து எப்படி ரிசல்ட்டு கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு 20 நாள் கழித்து இந்த பூண்டு பயிர் எடுக்கும்போது இப்போ இருக்கிற பூண்டுக்கும் எடுக்கிறதுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட் தெரிஞ்சால் கண்டிப்பாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த மருந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி யூடியூப்பில் 2-3 வீடியோ போட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா மரத்துக்கெல்லாம் அடித்து நல்லா காயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக வளர்ந்தது மாதிரி ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நல்லா ரிசல்ட் இருக்குன்றது மாதிரி. அதனால தான் இந்த மருந்து பார்த்திங்கன்னா நான் பூண்டுக்கு இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். கடையிலையும் இந்த மாதிரி நிறைய சொன்னாங்க. அந்த மாதிரி ஏதோ பெனிஃபிட் இருக்குதா பார்க்கலாம். பூண்டு இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பார்த்திங்கன்னா நம்ம எல்லா மருந்தும் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டார்டிங்கில் ரொம்ப இந்த மாதிரி பிரச்சனையாகி அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வேர்பூச்சிக்காக நிறையா வேலம் டைம் கூட இந்த தோட்டத்துக்கு நம்ம யூஸ் பண்ணி ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. இப்போது அறுவடைக்கு தயாராகும் போது என்ன ஆகுதுன்னா, செடியெல்லாம் ஸ்டார்டிங்கில் இதான செடியெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சீக்கிரமாக இதாகிடுச்சு. அதோடய பச்சைத்தன்மை இழந்து இந்த மாதிரி மஞ்சள் ஆயிடுச்சு. பச்சையாக இருக்கிற செடியில் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கிற செடி தான் அந்த மாதிரி இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அறுவடைக்கு தயாராகிடுச்சுன்னா ஒன்று 20 நாளில் நம்ம அறுவடை எடுத்துடலாம். அந்த டைமில் இந்த மருந்து நல்லா பெருகிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குதா, நீங்கள் இந்த மருந்து இது பண்ணலாமான்றதை அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் சேனல் குரூப்போட லிங்க் கீழே கொடுத்துருக்கோம். அங்கே ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாச்சும் அதில் டவுட் இருந்தால் நீங்கள் அதில் கண்டிப்பாக கேட்கலாம். இந்த மருந்தால் பார்த்திங்கன்னா ரிசல்ட் இருந்ததுன்னா பார்த்திங்கன்னா ஒரு 20 days கழிச்சு அடுத்த ஒரு வீடியோ இந்த மருந்துக்காக நான் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக. இந்த மருந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பார்த்திங்கன்னா பூண்டு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா இது ஸ்டார்டிங்கில் இந்த வேர்பூச்சி பிரச்சனையால் இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது. அதனால் இந்த வேர்பூச்சிலேருந்து கொஞ்சம் அடிபட்டு அதனால் கொஞ்சம் நல்லாகி வந்ததுனால அதனால் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு 20-30 நாளில் இந்த பூண்டில் அடியில் நிறைய வேர்ப்புழு பிரச்சனை இருந்தது. அதனால் இந்த பூண்டு பார்த்து காஞ்சு கருகலாகி நிறைய அடிபட்டுருச்சு. இந்த கீழே சாஞ்சிருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா நல்லா பச்சையாக இருக்கிற செடி தான் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா அது நிறைய நல்லா லென்த்தாக வளர்ந்து அந்த மாதிரி ஒரு இந்த 70 daysக்கு மேலே ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக் அதுவே கீழே விழுந்துடும். இது பார்த்திங்கன்னா எல்லாரோட தோட்டத்தில் இதை பார்த்திங்கன்னா நிறைய பேர் கட்டுவாங்க. கட்டுறது என்ன கட்டலாம், ஆனால் கட்டுறதை விட எப்படி இருக்கிறது இன்னும் பெனிஃபிட் கிடைக்கும். நம்ம கட்டினா வச்சுக்கோங்க, செடி நல்லா வளர்ச்சி அடியில் பூண்டு நல்லா சீக்கிரமாக ஆகாது. அப்படியே விட்டு கொஞ்சம் வேகமாக அடியில் சீக்கிரமாக பூண்டாகும். அறுவடைக்கு நம்ம சீக்கிரம் எடுத்துக்கலாம். கட்டிங்கன்னா அப்படியே ஒரு டபுள் மடங்கு டைம் எடுக்கும். நீங்கள் பொட்டாஸ் இதுக்கு இந்த 70 daysக்கு முன்னாடியே ஒரு 50-60 நாள் பொட்டாஸ் கொடுத்துருங்க. இந்த மருந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு 20 நாள் கழித்து எடுக்கும்போது ஒரு நல்ல ரிசல்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மருந்துக்கான ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.